ராவணன் பண்ற ஒவ்வொரு விஷயமும் பாத்தீங்க அப்படின்னா பாக்குறதுக்கும் சரி கேட்கறதுக்கும் சரி அப்படியே அப்பட்டமா வந்து தெரியுது. இவ சொல்ற எல்லாமே வந்து பொய், எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த வீட்டுல இருக்கிற யாருக்குமே வந்து இதை பத்தி தெரியவே மாட்டேங்குதுங்க. ஸோ அந்த ஆள் என்ன சொல்றாரோ அதுதான் வந்து அப்படியே வேத வாக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த குணசேகரன் நம்ப ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அதனாலயே வந்து பாத்தீங்கன்னா இதுதான் சரியான நேரம், இதை பயன்படுத்தி நம்ம வந்து அவன் மேல இழுக்கிற எல்லா பழியையும் தூக்கி போட்டுட்டு அவளுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துடணும். அது மட்டும் இல்லாம அவளை நிரந்தரமா இந்த வீட்டுல இருந்து மொத்தமா பிரிச்சு வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து இந்த ராவணன் பாத்தீங்கன்னா பிளான் பண்றாரு. ஆனா எதுக்கு இப்படி ஒரு பிளான் பண்றாரு அப்படின்னு தெரியல. அவனோட டார்கெட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா யாரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ அவங்களையும் அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அழிக்கணும் அப்படிங்கறது மட்டும்தான் என்னோட டார்கெட் அப்படின்னு பிளான் பண்ணி உள்ள வந்தவன் இப்போ பிளானை மாத்தி என்னென்னமோ வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜனனியை டார்கெட்டா வச்சுக்கிட்டு அவளை இந்த வீட்டுக்குள்ள வரவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய பிளான் வந்து போட்டுக்கிட்டு இருக்காரு. இது எல்லாமே வந்து தெரியாத இந்த குணசேகரன் இவன் சொல்ற எல்லாத்துக்குமே வந்து சரி சரி அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 பேருமே வந்து போராடி தப்பிச்சு வெளியில வந்துடுறாங்க. ஸோ அந்த நேரம் பார்த்து நம்ம சக்தியும் போயிட்டு அவங்கள நல்லபடியா வந்து காப்பாத்தி அவங்கள ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு வந்து வந்துடுறாரு. இந்த பக்கம் வீட்டுல வந்து கண்டிப்பா அவளை வந்து ஏத்துக்கவே கூடாது இந்த வீட்டுக்குள்ள. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுக்குள்ள அவ வந்தா அப்படின்னா அது வந்து சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம நினைச்சிருக்காரு நம்மளோட வில்லனு. ஸோ அதுக்காக வந்து நிச்சயமா வந்து இதை பத்தி நம்ம வீட்டுல பேசியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து முடிவெடுக்கிறாங்க. அப்போ கரெக்டா வந்து எல்லாருமே வீட்டுல தான் இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அந்த ஆள் வந்து பேசுறாரு. இந்த மாதிரி நான் ஒரு விஷயத்த வந்து உங்ககிட்ட சொல்றேன், நீங்க அதை வந்து தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்க எதுக்கு தம்பி அப்படிலாம் பேசுறீங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரி அதை நான் தாராளமா வந்து செய்வேன், எதுவா இருந்தாலும் நீங்க வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, இங்க பாருங்க சார், இந்த வீட்டுல பிரச்சனை அப்படின்னாலே அது வந்து ஒரே ஒரு ஆள் மட்டும்தான். அந்த ஒரு ஆள்னால மட்டும்தான் வந்து நம்ம வீட்டுல இவ்வளோ பிரச்சனை. நம்ம வீட்டு பொண்ணு காணாம கூட போயிருக்கு. காணாம போறது கிடையாது, நம்ம வீட்டு பொண்ணை வந்து கடத்தி வச்சுட்டு வந்து இந்த மாதிரி ஆட்டம் காட்சிக்கிட்டு இருக்கா. அப்படிப்பட்டவ வந்து இந்த வீட்டுக்கு வேணுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கிறாரு. ஸோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா திரு திருன்னு வந்து முழிச்சுக்கிட்டு இருக்காரு. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு இன்னும் சரியா புரியலன்னு நினைக்கிறேன். இந்த வீட்டுல பெரிய பிரச்சனையா இருக்கிறதே வந்து அந்த ஜனனி தான். கண்டிப்பா அவ மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள திரும்ப வந்தா நீங்க எக்காரணத்தை கொண்டு அவகிட்ட வந்து பேசுறதோ அவளை உங்க குடும்பத்துல ஒரு ஆளா வந்து ஏத்துக்கிறதோ எதுவுமே வந்து இருக்கவே கூடாது. அப்படி நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க குடும்பத்துல மேலும் மேலும் அதிகமான பிரச்சனைகள் தான் வருமே தவிர அது என்னைக்குமே வந்து சரியாகவே ஆகாது. நான் இந்த வீட்டுல வந்து ஒரு ஆள் அப்படிங்கிற மனசுல வச்சுட்டு மட்டும்தான் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே சரி அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக கண்டிப்பா என்னால முடிஞ்ச உதவி நான் என்ன வேணாலும் வந்து செய்யலாம் அப்படின்னு தான் முடிவு எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே பாத்தீங்கன்னா பொய் மேல பொய்யா வந்து அடுக்கி அடுக்கி வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஸோ ஒரு கட்டத்துல சொல்றாரு, இதுக்கப்புறமா அவ இந்த வீட்டுல வந்து வந்தா அப்படின்னா கண்டிப்பா அவளை நீங்க ஏத்துக்கவே கூடாது. அவ கூட உள்ள ரிலேஷன்ஷிப்பை நீங்க கம்ப்ளீட்டா வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். அதாவது அவ கூட வந்து எந்த உறவும் கிடையாது. அதனால இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போயிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதனால பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஈஸ்வரி, ரேணுகா, அதுக்கப்புறம் நந்தினி எல்லாருமே வந்து முழிக்கிறாங்க. என்னடா இவர் இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உடனே வந்து இந்த பக்கம் பாத்தீங்கன்னா என்ன சார் நான் சொல்றது சரிதானே, அவளால தானே உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனையும், அவ இந்த வீட்டுல இல்லை அப்படின்னா நீங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருக்கலாம் சார். ஒரு குடும்பத்துக்கு தேவை நிம்மதி மட்டும்தான் சார். இந்த மாதிரி பிரச்சனையே இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுமே தேவையில்லாம வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது சரிப்பட்டு வராது. இப்பதான் நம்ம பொண்ணு நமக்கு வந்து கிடைக்க போகிறா. அவ கிடைச்சிட்டா அப்படின்னா அவ்வளவுதான், நீங்க எல்லாருமே ரொம்ப நிம்மதியா நல்லா ஹாப்பியா வந்து இருக்கலாம். நான் சொல்றது உங்களுக்கு எப்படி என்ன சார் தோணுது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கும்போது, என்ன தம்பி நீங்க இப்படி சொல்லிட்டீங்க, நீங்க சொல்றது 100% நான் ஒத்துக்கிறேன். அவ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நமக்கு சந்தோஷம் அப்படிங்கறது இருக்கவே இருக்காது. அவளால இந்த வீட்டுல எப்பயுமே வந்து பெரிய பிரச்சனைகளா தான் வந்து போய்கிட்டு இருக்கு. நீங்க சொல்றதும் சரிதான், என்ன ஈஸ்வரி நான் சொல்றது கரெக்ட் தானே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும் போது, ஸோ யாருமே எந்த பதிலுமே வந்து பேச மாட்டேங்கிறாங்க, ரொம்ப அமைதியா இருக்காங்க. ஸோ அப்பயுமே வந்து விடாம பாத்தீங்கன்னா மறுபடியும் இந்த ஆள் மண்டையை கழுவுறாரு. என்ன நீ இவ்வளவு தூரம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க, நீங்க எதுவும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஓகே, நீங்க இவ்வளவு நாள் வந்து அவங்க கூட இருந்திருக்கீங்க, அதனால அந்த பாசம் உங்க மனசுக்குள்ள இன்னும் இருக்கு. நீங்க அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கைண்டான பர்சனா இருக்கீங்க. ஆனா அதுக்கு தகுதியான ஆள் அவங்க கிடையாது. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க இவ்வளவு தூரம் அவங்கள பத்தி யோசிக்கிறீங்க, என்னென்னமோ பண்ணீங்க. ஆனா அவங்க உங்களை பத்தி யோசிச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அப்படி யோசிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க பொண்ணை வச்சு இப்படிலாம் அவங்க வந்து பண்ணவும் மாட்டாங்க. பிளஸ் உங்களை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தவும் மாட்டாங்க.
இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு நல்லதுக்காக மட்டும்தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால நீங்க வந்து என் மேல கோவப்படுறதோ அந்த விஷயத்தெல்லாம் தள்ளி வச்சுட்டு நான் சொல்ற விஷயத்த கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு நல்லாவே புரியும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பயங்கரமா வந்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு இந்த ஆளு. ஸோ இதனால நிச்சயமா குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு வேளை இதுக்கெல்லாம் ஓகே சொல்லிடுவாங்களோ, ஜனனியும் சக்தியும் வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ள சேர விடாம வெளியில துரத்தி விட்டுருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கதைக்களத்தை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல கண்டிப்பா கதைக்களம் வேற மாதிரி மாறப்போகுதா அப்படிங்கிறதையும் உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க.